ஏய் 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 குழந்தைங்க சாப்பிடுற சாக்லேட்ல இருந்து வீட்டுல செய்யற பாயாசம் வரைக்கும் இனிப்பு நான் தான்டா இருக்கேன். ஏய் நீ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, அதே வீட்டில் செய்கிற எல்லா சாப்பாட்லையும் உப்பை லைட்டாக தூவிடுவாங்க. ஏன்னா உப்போட டேஸ்ட் பொறுப்பு நான் இல்லாட்டி அந்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. ஏய் 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 போட்டிக்கு நான் வரலாமா? டேய் காரா, நீ இந்த டேஸ்ட்லயே வர மாட்டியாரா? என்னடா சொல்றீங்க? அட ஆமாடா, பொதுவா மனுஷங்களோட நாக்குல உள்ள டேஸ்ட் பட்ஸ்ல நிறைய டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு டேஸ்ட் ரிசெப்டர்ஸும் ஒவ்வொரு சுவையை டிடெக்ட் பண்ணும். ஆனா காரமான உனையை டிடெக்ட் பண்றதுக்கு அங்க டேஸ்ட் ரிசெப்டர்ஸே இல்ல. இந்த காரமான சாப்பாடு நம்ம நாக்குல உள்ள ஹீட்டு அப்புறம் வலியை உணரக்கூடிய ரிசெப்டர்ஸை தூண்டி விட்டுருது. இதனால நம்ம ஹீட்டையும் வலியும் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃபீலிங் தான் நம்ம காரமா இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த ஃபீலிங். ஸோ நீ டேஸ்ட் கிடையாது, வேஸ்ட். கொஞ்சம் அங்க பாருங்க கண்ணா. அண்ணே ஒரு மிளகா பஜ்ஜி.